கருவேப்பிலையை நம்ம எந்த ஃபார்மில் எடுத்தாலும் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஹேர் க்ரோத்துக்காக இருக்கட்டும், ஸ்கின் நல்லா ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு, சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியான இந்த கருவேப்பிலை பொடியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணி அலசின பிறகு ஈரம்லாம் இல்லாத மாதிரி தொடச்சிட்டு ஃபேன் காற்றுலேயே காய வச்சுக்கோங்க. வெயிலெல்லாம் வச்சு காய வச்சிங்கன்னா சத்துக்கள் போயிடும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை இல்லைன்னா கருப்பு எள்ளு, 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் உளுந்து எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1 டீஸ்பூன் சீரகம், 3 வரமிளகாய் எடுத்துக்கிறேன். நீங்கள் காய்ஞ்ச மிளகாய் அதிகம் வேணாம்னு நினச்சிங்கன்னா குறைச்சிட்டு மிளகு கூட ஒரு 10 மிளகு ஆட் பண்ணிக்கலாம். சின்ன நெல்லிக்காய் அளவு பெருங்காய கட்டி எடுத்துருக்கு. நீங்கள் தூள் பெருங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அது கூடவே கல்லுப்பு இல்லைன்னா தூள் உப்பு தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக புளி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 10 பல்லு பூண்டு தோல் உரித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக ஒரு பேனில் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. அனல் அதிகமாக வைக்காமல் சிம்மில் வச்சே இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஆயில் சேர்க்காமல் ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டும் தனித்தனியாக வறுத்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸ் சீக்கிரமாக வறுப்படும் போது கருகிடும். ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக தனித்தனியாக வறுத்து எடுத்த பிறகு லாஸ்ட்டாக கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையை வறுக்கும்போது ஓரளவு வறுப்பட்டு ஃபைனலாக அதுலேயே மஞ்சத்தூள் ஆட் பண்ணிங்கன்னா லீஃபோட அந்த க்ரீன் கலர் மாறாமல் இருக்கும், நல்ல பச்சையாகவே இருக்கும். ஸோ இது எல்லாமே வறுத்துட்டு அது நல்லா ஆற வச்சு பவுடர் பண்ணிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து. ஃபைன் பவுடராக இருக்க வேண்டியதில்லை, கொஞ்சம் கொரப்பாக இருந்துச்சுன்னா சாப்பிடும்போது அந்த உளுந்தெல்லாம் கடிப்படும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த அளவுக்கு நல்லா பவுடர் பண்ணியாச்சு. இதை நீங்கள் 3 மாதம் வரையும் கூட ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கனாலும் ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த கருவேப்பிலை பொடியை ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வெதுவெதுப்பான நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். இட்லி, தோசை ரெண்டுக்குமே இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நல்ல வாசமாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கும் நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.